ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படும் ரெய்சீனா மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. ஈரான் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்திய துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை பயன்படுத்துவதாக வெளியான செய்தி தவறானது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகம், மேற்குவங்கம் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் இருந்து 37 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட 153 பேர் உயிரிழந்தது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படும் ரெய்சீனா மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் சர்வதேச தலைவர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், நிபுணர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். அரசியல், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப் ஆகியோரும், அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷெசல்ஸ், மொரீஷியஸ், இலங்கை, பூட்டான் வெளியுறவு அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்திய துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை பயன்படுத்துவதாக வெளியான செய்தி தவறானது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமைச்சகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய துறைமுகங்களை, குறிப்பாக மும்பை, கொச்சி துறைமுகங்களை ஈரான் தாக்குதலுக்கு இந்திய கடற்படையை பயன்படுத்துவதாக ஒன் அமெரிக்கா நியூஸ் என்ற செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தி முற்றிலும் தவறானது என்று கூறியுள்ளது. தமிழகத்தில் 6 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. வேட்புமனு மீதான பரிசீலனை நாளை நடைபெறவுள்ளது. மனுக்களை திரும்பப் பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு இம்மாதம் 16ஆம் தேதி நடைபெற்று அன்றே முடிவுகளும் அறிவிக்கப்படும். தமிழகத்திலிருந்து 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அப்போது தெலங்கானா மாநிலத்தின் நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு தேவைகளுக்காக கூடுதலாக இந்திய காவல்படை அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தற்போது தெலங்கானா மாநிலத்தில் 83 IPS அதிகாரிகள் உள்ள நிலையில் அதனை 105ஆக அதிகரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இந்த சந்திப்பின்போது மாவோயிஸ்ட் சரணடைதல் மற்றும் அவர்களுக்கான மறுவாழ்வு குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். தெலங்கானா மாநிலத்தின் பின்தங்கிய பிராந்தியங்களின் வளர்ச்சிப் பணிகளுக்காக மத்திய அரசு கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டும் என்றும் திரு அமித் ஷாவிடம் திரு ரேவந்த் ரெட்டி கோரிக்கை விடுத்தார். மேற்காசியாவில் நிலவி வரும் போர் சூழலை அடுத்து அப்பகுதிகளில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் பெரும்பாலானோர் டொரண்டோ, பிராங்க்பர்ட் மற்றும் பாரிஸ் நகரங்களுக்கு பயணிக்க விரும்புவதால் அங்கு கூடுதல் விமானங்கள் இயக்கப்படும் என்று ஏர் இண்டியா அறிவித்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அந்நிறுவனம், இன்று முதல் வரும் 11ஆம் தேதி வரை தில்லி, டொரண்டோ இடையே 3 கூடுதல் விமானங்கள் இயக்கப்படும் என்று கூறியுள்ளது. அதேபோல் தில்லி, பிராங்க்பர்ட் இடையே மேலும் 3 விமானங்களும், தில்லி, பாரிஸ் இடையே 1 விமானமும் நாளை மறுநாள் முதல் வரும் 10ஆம் தேதி வரை இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. பிரதமரின் சூரிய மின் திட்டத்தின் கீழ் 2027ஆம் ஆண்டுக்குள் வீடுகளில் 1 கோடி சூரிய மின் தகடுகளை நிறுவ இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த சூரிய மின் தகடுகளை நிறுவியதன் மூலம் மின் கட்டணம் குறைவாக இருப்பதாக வேலூரைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். வீட்டு கரண்ட் பில் 5000 6000 வரல கரண்ட் பில் மாசம் வந்திருந்தது. இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாரத பிரதமர் சூரிய மின் திட்டத்தின் கீழே நான் சோலார் பேனல் 3 kV போட்டேன். எனக்கு ஒரு நாளைக்கு 15 யூனிட் மின்சாரம் எனக்கு இதுல இருந்து கிடைக்குது. எனக்கு இப்ப எனக்கு EB பில் ரொம்ப கம்மியா தான் வருது. இதனால எனக்கு ரொம்ப நல்ல லாபமா இருக்கு. பாரத பிரதமர் கொண்டு வந்த இந்த திட்டத்தை நான் இதை வரவேற்கிறேன். இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் 100கணக்கான வீடுகளுக்கு சூரிய மின் தகடுகள் நிறுவப்பட்டுள்ளதாக முகவர் ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். PM சூரியகிரகா ஸ்கீம்ல 2.25 லட்சம் ரூபாய் வருது 3 kVக்கு. 3 kVல பாத்தீங்கன்னா 78,000 கவர்மெண்ட் சப்சிடிஸ் வருது. இதனால நிறைய பேர் பெனிஃபிட் ஆகுறாங்க. நாங்க இந்த இன்ஸ்டாலேஷன்ல பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துல மட்டும் 100 கணக்கா பண்ணியிருக்கோம்.
PM சூரியகிரகால என்ன நமக்கு பெனிஃபிட்ஸ்னா, பேங்க் லோன்ஸ் ஈஸியா கொடுக்குறாங்க. ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணும். அப்ளை பண்ணா பேங்க் பர்சன் இமீடியட்டா லோன்ஸ் அவைலபிள் பண்ணிடுறாங்க. அவைலபிள் பண்ண உடனே நாங்க இன்ஸ்டால் பண்ணிடுவோம். EB டீம் சொல்லணும்னா, EB டீம் ஆன் கிரிட் மீட்டர் செட் பண்ணிடுவாங்க. வித்தின் ஒரு 15 டேஸ்ல 78,000 உங்களுக்கு மானியம் வருது. இந்த ஸ்கீம் அறிவிச்ச பாரத பிரதமருக்கும் மிக்க நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஈரான் நாட்டின் மினாப் நகரின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் பெண்கள் பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் உட்பட 153 பேர் உயிரிழந்ததாக ஈரான் அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டு குறித்து புலனாய்வு விசாரணை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் திரு Pete Hegseth, குடியிருப்புகளின் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தவில்லை என்றும் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறினார். ஈரானின் தேனா போர்க்கப்பல் மீது அமெரிக்க ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த 80 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 78 பேர் காயமடைந்துள்ளதாகவும் இலங்கை அரசு கூறியுள்ளது. அண்மையில் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற போர்க்கப்பல்கள் பங்கேற்ற சர்வதேச நிகழ்வில் கலந்து கொண்டு திரும்பிய நிலையில் இலங்கை தெற்கு பகுதி அருகே அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் இந்த ஈரான் கப்பல் சேதமடைந்தது. இந்நிலையில் அப்பகுதிக்கு சென்ற இலங்கை கடற்படையினர் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காங்கோவில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 200 கடந்துள்ளது. அந்நாட்டின் வடக்கு கீவா மாகாணத்தில் பெய்த கனமழை காரணமாக சுரங்கப் பகுதியில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் சுரங்கத் தொழிலாளர்கள் என்று காங்கோ அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. மொத்தம் உள்ள 275 உறுப்பினர்களில் 165 பேர் நேரடியாகவும் 110 பேர் விகிதாச்சார அடிப்படையும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். சுமார் 1,90,00,000 பேர் இந்த தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர். கடந்த செப்டம்பர் மாதம் நேபாள அரசுக்கு எதிராக இளைஞர்கள் போராட்டம் நடத்தியதை அடுத்து அப்போதைய அரசு ராஜினாமா செய்த நிலையில் தற்போது தேர்தல் நடைபெறுகிறது. ஆந்திர கடலோர பகுதி, குஜராத், வடக்கு, கொங்கன் பிராந்தியங்களை ஒட்டிய பகுதிகளில் இன்று வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடமேற்கு பகுதியின் பல இடங்களில் இந்த வாரம் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று கூறியுள்ளது. மத்திய பகுதியில் அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சற்று முன் நிறைவடைந்த மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் சீனாவின் ருயின் ஜாங்கை வென்றார். ருவாண்டாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா, பல்கேரியாவின் அலெக்சாண்டர் தோன்ஸ்கி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் டிஃபோன் பட்டாலா இணையை வென்றது. மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பிரிஜ்வல் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற முதலாவது அரையிறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படும் ரெய்சீனா மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. ஈரான் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்திய துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை பயன்படுத்துவதாக வெளியான செய்தி தவறானது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
தமிழகம், மேற்குவங்கம் உள்ளிட்ட 10 மாநிலங்களிலிருந்து 37 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட 153 பேர் உயிரிழந்தது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.